அதிசக்தி வாய்ந்த ஒரு விசேஷம் இன்று நடக்கும். ஒரு இரவும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான ஆயுத்த முயற்சிகளை நமது சாயப்பா செய்து கொண்டிருக்கிறார். நல்லவர்கள் மீண்டும் வெல்வார்கள், மீண்டும் சாதிப்பார்கள். அருள் பெற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய அற்புதமும் அதிசயம் என்ன தெரியுமா? நடக்க முடியாதவரையே கடவுள் நடக்க வச்சாரு. நம்பிக்கைக்குரியவர்களா நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சுனாமி தென்றலாக மாறும். சோ நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சீங்களே, அது நடந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப நடப்பதற்கு எந்த மாதிரியான மனநிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள். ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணும் நாள் வெகு விரைவில் இல்லை. ஒவ்வொரு பதிவும் சாயப்பாவால் உருவாக்கப்பட்டது. ஒரு சின்ன பிரார்த்தனை செய்யலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி. இந்த பதிவில் சொல்லப்படும் அத்தனை விஷயங்களும் எனக்கானவை என்பதை நான் நம்புகிறேன். உன்னை விட்டால் எனக்கு வழியில்லை. நான் குருடனாக இருக்கிறேன், என்னை நீ வழிநடத்து. நான் செவிடனாக இருக்கிறேன், என்னை நீ வழிநடத்து. அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்பதற்கு நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்பதை நீ இந்த பதிவின் மூலமாக உணர்த்துவாய். நான் நல்லவனாக இருந்தும் இன்று வரை துன்பம் என்ற வாழ்க்கையிலே விழுந்து கிடக்கிறேன். என் கையை பிடித்து நீ இட்டு செல். உன்னை முழு மனதோடு நம்புகிறேன். என் உள் மனசை நான் சரி செய்கிறேன். என்னை சரி செய்வதற்கும் என்னை தயார் செய்வதற்கும் என்னை நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனையையும் நான் கேட்டு உன்னுடைய குழந்தையாக இருந்து நானே சாட்சியாக மாறுவேன். என் வாழ்க்கையை நீரே வழிநடத்தும் என் தேவனே, என் சாய் தேவனே. நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து இந்த முழு பதிவையும் எந்த குறுக்கீடும் இல்லாமல் என்னை கேட்க வைப்பாயாக. நன்றி, நன்றி, நன்றி. ஸோ அற்புதமான ஒரு பதிவு, ஒரு பெரிய மிராக்கிள். அடுத்தது ஒரு பெரிய லைஃபுக்கு உண்டான முக்கியமான பாடம் எல்லாமே இருக்கு. முழுசா கேளுங்க. கடவுளுடைய குழந்தையா இருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய மிராக்கிள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவு. அடுத்தது ஒரு தீராத கஷ்டம், அதை எப்படி முறியடிப்பது? தெய்வத்துடைய அனுக்கிரகங்கள் இருந்தும் எனது வாழ்வில் இதுவரைக்கும் எந்த விதமான நன்மையும் எனக்கு ஏற்படவில்லையே. தீமைகள் மட்டும்தானே என்னை சுற்றி சுற்றி எனக்கு கதறி
அட வைக்குது. இதுல மீள்வதற்கு சில வழிமுறைகள், அதையும் நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். இந்த 2 நாள் கொடுத்த ஆடியோஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருந்ததுங்க. உண்மையிலேயே நீங்க பேசல, தெய்வத்துடைய குரல் உங்கள் மூலமா ஒலிக்கிறது. என் வாழ்க்கை மாற போகுது இந்த 2 பதிவுகளை கேட்டு அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்தே ஒண்ணுதான் சொல்லுறேன். இது என்னால் இயற்றப்பட்டதோ, சேர்க்கப்பட்டதோ, உருவாக்கப்பட்டதோ அல்ல. இது கடவுளின் துணையோடு ஒவ்வொரு ஆடியோவும் ஒவ்வொரு வீடியோவும் அவர் மூலமாகவே இங்க நிறைவேற்றப்படுகிறது. சரி, என்ன பெரிய மிராக்கிள்? 10 வருஷமா ஒரு சாய்ராம் எழுந்து நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜ். வயது 32. ஒரு இடத்துல தடுக்கி விழுந்து அவங்க டோட்டலா பெட் ரெஸ்டுக்கு போய் 10 வருஷம் ஆகுது. தொடர்ந்து அன்பே சாய் பதிவுகளை தினந்தோறும் கண்ணீர் மல்க கேட்டு தன்னுடைய பயணத்தை, அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கு உண்டான அத்தனை வழிகளையும் அவர்கள் முயற்சி செய்து, உழைத்து, பிரார்த்தனையும் செய்து, இன்று அந்த நல்ல காரியம் அவர்களுக்கு நடந்திருக்கிறது. பெயர் பத்மநாபன் சாய்ராம். அவங்க சென்னையில இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டா நான் வரேன். இல்லைன்னா அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தவங்களை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற அப்படின்னு சொல்லியிருக்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு பெரிய நன்றிய நம்ம அன்பே சாயப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரம் நடக்கக்கூடிய விஷயமே அல்ல. நேற்று இரவு வரைக்கும் அவர்கள் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாதவராய் இருந்து, இன்னைக்கு கரெக்டா 12 மணி பதிவை முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கள் தட்டு தடுமாறி எழுந்து கிச்சன் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் சர்க்கரையை எடுத்து சாயப்பாவோட பாதத்துல வைத்து வணங்கி, வீட்டுல யாருமே இல்லை, அவங்க வீட்டுல யாருமே இல்லை, எல்லா வேலைக்கு போயிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்று நடந்தது. ஏன்னா இன்னைக்கு காலையில கொடுத்த ஒரு பதிவும் அந்த நோயை சம்பந்தப்படுத்தி தான். அந்த நோயை எப்படி விரட்டணும் அப்படின்ற வார்த்தைகளை நாம அந்த இதுல சொல்லியிருக்கோம். அதுவும் அவருக்கு ஒரு கூடுதல் பலத்தை தந்தது. சோ வார்த்தையில் வாழும் நமது சாயப்பாவிற்கு நன்றி. ஏன்னா அந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் அவர் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும். சோ பெரிய பெரிய மிராக்களுக்கு சொந்தக்காரரா நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அவ்வளவு பெருசா, அவ்வளவு கஷ்டமா? வானத்துல இருந்தா குதிக்க போறோம், இல்ல 10 அடுக்கு மாடியில இருந்தா குதிக்க போறோம்? நத்திங். சோ எல்லா விஷயத்தையும் நாம செய்து முடிப்போம் அவருடைய அருளினால். உலகத்தை ஆள்பவர் நம்மளையும் ஆளட்டுமே. இந்த அகில உலக சக்திகளுக்கு, உயிரினங்களுக்கு சக்தியா விளங்குறவர் தானே நம்ம சாயப்பா. அவர் நமக்கு ஆரோக்கியமான வழியில நம்ம வாழ்க்கையை நடத்த மாட்டாரா என்ன? சோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெஃபினட்டா நீங்க எடுத்து வைக்கிற ஒரு அடியும்
அது நம்பிக்கைக்குரிய அடியா இருந்து உங்க வாழ்க்கையில மிக பெரிய வளர்ச்சி பாதையில அது அழைத்து செல்லும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். இது உங்க வாழ்க்கை. நீங்க தான் இந்த வாழ்க்கைய வாழணும். அதான சாத்தியம். அப்படித்தானே செய்யணும். சோ பிறருக்கு பயந்து இல்ல வேற எதற்கோ பயந்து நம்ம வாழ்க்கைய வாழாம விட்டா என்ன ஆகும்? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ எல்லாம் என்னால் முடியும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருக்கும். ஆனா ஒன்ஸ் இந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா சோ உங்க வாழ்க்கை கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வாழ்க்கைக்கு ஆரம்பமாக அமையும். நம்ம சொல்றது எத்தனை பேர் நம்புறீங்கன்னு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனா சிலர் நம்புறாங்க. அந்த சிலர் ஒரு பிரம்மாண்டமான லைஃபை அமைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா இது இத பண்ணுங்க அதை பண்ணுங்க வெளிப்புறமா சொல்லல, உட்புறமாக உன் வழியை நடத்து. உட்புறம் தான் எல்லாம், வெளிப்புறம் எல்லாம் சும்மா. வெளிப்புறத்தை நம்பாதீங்க, உட்புறத்தை நம்புங்க. உள்ள ஆழ்ந்த நிலைக்கு போங்க. நீங்க அந்த நிலைக்கு போக 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 நிறைய பொக்கிஷங்களை கண்டடைவீர்கள். நீங்க நிச்சயமா சொல்றேனே, நீங்க ஒரு பெரிய பாக்கியசாலி. நம்புறீங்களா? நீங்க நினைக்கலாம் நானே துரதிர்ஷ்டசாலி, நான் எங்க போய் பாக்கியசாலியா மாற முடியும்? எஸ், இப்படிதான் நானும் நினைச்சேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற அம்மா, அந்த அம்மா சொன்னாங்க, இந்த பார்ப்பா, கண்டிப்பா நீ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மற்றவங்களுக்கு உதவி செய்வ. என் கண்ணுக்கு முன்னாடி அது காட்சி அளிக்குது. அவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னா, என்னுடைய நேர்மை, நான் படக்கூடிய துன்பம், என்னுடைய நம்பிக்கை, நான் கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை, மற்றவர்களை மதிக்கக்கூடிய குணத்தை பார்த்து தான் அவங்க எனக்கு சொன்னாங்க. ஏன்னா அது அவங்க வாயாலே சொன்னாங்க. நீ நல்லா சாமி கும்பிடுற, நிறைய மனுஷங்களை மதிக்கிற, நீ ஆனா இவ்வளவு கஷ்டம் உனக்கு ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னா அப்போ உன் வாழ்க்கையில கடவுள் உன்னை வேற ஒரு இடத்துக்கு உயர்த்துவார், நீ பாரு அப்படின்னாங்க. அப்ப எனக்கு சத்தியமா நம்பிக்கை வரல. ஏன்னா நாமளே 10 பேர் உதவி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு, 10 பேர் உதவி செஞ்சா பரவாயில்லன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்துல நமக்கு போய் உதவியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப அதிசயமாவும் இருந்தது. இதெல்லாம் பின்னொரு ஜென்மத்துல நடக்கும், அதனாலதான் நம்ம இப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அப்படின்றது போல ஒரு தாட் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா அது அடுத்த 10 வருஷத்துல நடந்துடுச்சு. ஜஸ்ட் 10 years, அவ்வளவுதான். சோ இருண்டு போன வாழ்க்கையில இருந்து நான் மீண்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். வெளிச்சத்துக்கு வந்ததாலதான் என்ன உங்களுக்கு தெரியுது. சோ இது போல இருண்ட இடத்துல நீங்க நிக்கிறீங்க. நான் எங்க நின்னேனோ அங்க நீங்க நிக்கிறீங்க. இப்ப நான் எங்க வந்தேனோ அந்த இடத்துல நீங்க வருவீங்க, அவ்வளவுதான். சார் நான் தானே சாட்சி, நான் சாட்சி. அப்போ நீங்க நான் சொன்னதை ஏத்துக்கல, ரைட்? ஆனா கடவுள் உங்க வாழ்க்கைய மாற்றும் போது ஏத்துப்பீங்க. இப்படிதான் சொன்னாங்க ஒரு சாய்ராம் 2019 நம்ம ஆரம்பிக்கும் போது. தம்பி, உனக்கு என்ன தெரியும்? என் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டத்தை விட நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்க என்னடானா சும்மா அப்படி இப்படின்ற, உனக்குலாம் ஒன்றும் தெரியாது. நானா லைஃப்ல டெவலப் ஆகவே முடியாது. இப்ப நான் ஒன்னே தான் சொன்னேன், நான் சவால் விடுறேன், நீங்க அன்பே சாயோட கேளுங்க, தினமும் கேளுங்க. நான் தெளிவா சொல்றேன், நீங்க கேளுங்க. நீங்க கேட்டா மட்டும் போதும், அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய நடைமுறை விதிகளை பின்பற்றுங்க. அது வரைக்கும் ஜஸ்ட் நீங்க அதை பத்தி எப்பையும் எதற்காகவும்
சந்தேகப்பட்டு நிறுத்தாதீங்க, தொடர்ந்து கேளுங்க அப்படின்னு. இன்னைக்கு அவங்க லைஃப் எங்கேயோ ஒரு உயரத்துல இருக்குது. அவங்க நேம் சொல்ல விரும்பல, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப அவங்க ஆடியோ கேட்கறது இல்லை. ஆனா கடைசியா அவங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றம் அது பெரிய திருப்பு முனையாக அவர்களுக்கு அமைந்தது. ஸோ மந்த்லி ஒன்ஸோ 2 months ஒன்ஸோ ஆனா ஆடியோ கேட்குறாங்க. ஆனா எனக்கு சம்டைம்ஸ் அந்த ஆடியோ கொடுப்பாங்க தனிப்பட்ட முறையில். ஸோ எல்லா விதிகளும் மாற்றி எழுதப்படுகிறது. எல்லா தத்துவங்களையும் கடவுள் மாற்றி எழுதுகிறார். நீ வாழ முடியாது, சாதிக்க முடியாதுன்னு யாராவது உங்களை கேலியோ கிண்டலோ செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு சாய்ப்பா மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா மன ரீதியா நினைச்சுக்கோங்க, உனக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு மன ரீதியாக மனசுக்குள்ள அந்த தகவலை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாம். நம்ம ரியாக்ட் பண்ணி நம்ம சாய்ப்பா இருக்காரு, நான் வந்துடுவேன், வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க அவங்களுக்கு முன்னாடி பயந்தது போலவே இருக்கட்டும். ஏன்னா ஒரு வெற்றி வருவதற்கு முன்னே நாம் அந்த வெற்றியை சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வெற்றி டெஃபினட்டா ஒண்ணு கிடைக்காம போகும், இல்ல தாமதமா கிடைக்கும். கிடைக்காம போறதுக்கும் 50% சான்சஸ் இருக்கு, தாமதப்படுத்தப்படுவதற்கும் 50% சான்சஸ் இருக்கு. ஏன்னா நான் அப்படி பார்க்க போறேன், இப்படி ஆக போறேன், அது பண்ணுவேன், இதை பண்ணுவேன், வாழ்க்கையில ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமலோ இல்லை எந்த வேலையை செஞ்சாலோ இங்க நம்மளை கேலியும் கிண்டலும் செய்வதற்கு பலர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். யார வேணாலும் இருக்கலாம், நெருங்கின உறவோ இல்ல நெருங்காத உறவோ, உங்களை பாழ்படுத்தணும்னு நினைக்கிற உறவோ இல்ல உங்களை உயிருக்கு உயிரா மதிக்கிற உறவோ எதுவா இருக்கட்டும், அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திருப்பி எதிர்த்தாக்குதலை நடத்துவார்கள். அப்படி எதிர்த்தாக்குதலை நடத்தும் போது நீங்கள் நிலை குலைஞ்சு போயிடுவீங்க. அப்போ அந்த எதிர்த்தாக்குதல் நமக்கு அவசியம் இல்லாதது. அப்படி எதிர்த்தாக்குதல் இல்லாம இருந்தாதான் உங்களால உங்களுடைய கவனத்திற்கு உட்பட்டு செய்ய வேண்டிய சகல காரியத்தையும் உங்கள் மூலமாக சாயப்பா செய்து வைப்பாராக. சோ அதே போல அடுத்தவர் செய்யலாம். என்னங்க துன்பம் பெருகுது, கண்ணீர் விட்டு கதறுற, வாய்ப்புகளே இல்லாதது போல இருக்கு, நான் என்னதான் செய்யறது? 2 மாசம் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் சாய்ப்பா என்னை காப்பாத்துவாருன்னு. பட் இப்ப வரைக்கும் அவர் என்னை காக்கவில்லை, அவர் என்னை காப்பாற்றவில்லை அப்படின்னு ஒரு எமோஷனலா நாம இருக்கும்போது நம்மளை சுத்தியும் நமக்கு எதிரா நடக்கிறது போலதான் இந்த மாயை நம்மளை ஒன்று செய்யும். எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், எது நீங்க வேண்டாம் விலகி நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மல்லுக்கட்டும் உங்க கூட. அது உங்களை கவுக்க பார்க்கறதுக்கு பல ரூபத்துல அது வரும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேனே, சீதை, மானு, ராவணன், திரும்ப சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். சோ அது போல நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அது திரும்ப 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 அது ஒரு ஆசையை ஏற்படுத்தும். உங்களை படுகுழியில தள்ளணும்னு சொல்லி அது ஏற்படுத்தும். அப்போ நான் இன்னைக்கு திக்கற்றவனா இருக்க, எந்த உதவியும் பெறாத ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நாம் நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் வருவது இயல்பு. நமக்குள்ள ஒரு தைரியம் நிச்சயமா வராது. அப்போ ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கடவுளை முழுவதுமாக நம்பு.
அவருடைய சக்தி ஒன்று இருக்குது, அது என்னை ஆளுமை செய்யும் என்பதை நம்பு. எப்பெல்லாம் சோர்ந்து போகிறியோ அப்பெல்லாம் ஓம் சாய்ராம் சொல்லு. எப்பெல்லாம் சோர்ந்து போறியோ அப்பெல்லாம் மனசுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யுங்கள். அது நீங்க பாட்டு பாடுறதா இருக்கலாம், இல்ல டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், எனிதிங், எது வேணாலும். ஆனா பாவம் செய்யக்கூடாது, பிறருக்கு தொல்லை கொடுக்க கூடாது. பாவம் செய்கிறது பிறருக்கு தொல்லை கொடுக்க கூடாது. அந்த மாதிரி இன்பத்துல ஈடுபடக்கூடாது. அது நியாயமா இருக்கணும், உன்னதமா இருக்கணும், புனிதமானதா இருக்கணும். அப்போ நம்ம மனசு டல் ஆகும் போது நீங்க ரெஃப்ரெஷ் ஆகணும். அது வேண்டாம் இப்படி இரு அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லுச்சுன்னா அந்த வார்த்தையை தயவு செய்து காது கொடுத்து கேட்காதீர்கள். ஏன் தெரியுமா? அது மிகுந்த வலிமை வாய்ந்தது. அதை காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது தன் வலையில் வீழ்த்தும். பிறகு செய்யலாம் என்ற நினைப்ப தயவு செய்து எங்கேயும் எப்பொழுதும் வைக்காதீர்கள். நீங்க பிறகு செய்யலாம் அப்படின்றதுக்கு அடிப்படை காரணமே அந்த மாய சக்தி உள்ள புகுந்து உங்களுடைய ஆட்டத்தை கலைப்பான், உங்களை உண்டு இல்லைன்னு செய்வான். அப்போ நாம பாதி இடத்துல வந்துட்டு மீதி பாதி இடத்துக்கு வராம மறுபடியும் எங்க புறப்பட்டோமோ அங்க போயிடுவோம். ஸோ இதை தயவு செய்து மனதில் வையுங்கள். முதல் அற்புதம் என்ன பார்த்தோம்? எழுந்து நடக்க முடியாதவர் எழுந்து நடந்தார். அவர் ஒரு நாள்ல நடந்தாரா, 2 நாள்ல நடந்தாரா? இல்ல, 10 வருஷம் பெட்ல இருந்தார். தனக்கு நடக்க முடியாது, தன் கைகள் கால்கள் பலமிழந்து காணப்பட்டது என்பதை உணர்ந்தார். ஆனா உணர்ந்தது தப்புன்னு அன்பே சாய் சொல்லுது. அப்படி உணராத, உனக்குள்ள சக்தி இருக்கு இருக்கு இருக்கு, அந்த சக்திய உசுப்பி விடு. படையப்பா படத்துல வர மாதிரி சாங்கு தான், வேற என்ன பண்ண முடியும்? வேற எந்த சாங்கும் வரலையே அது பீட் பண்றதுக்கு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாரு, அவ்வளவுதான். அதை நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இங்க 100% உங்களால ஒரு மாபெரும் சகாப்தத்தை படைக்க முடியும். அப்ப எப்படி நடந்தது? அவர் தனக்குள்ள ஒரு சக்தி இருக்குதுன்றதை நம்பினாரு. கடவுள் தனக்கு அத்தனை சக்தியையும் தருவார் என்பதை நம்பினாரு. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சக்தியை சரியாக பயன்படுத்தவில்லையே அப்படின்ற ஏக்க பெருமூச்சு விட்டாரு. ஏக்க பெருமூச்சோட வாழல, அடுத்தது என்ன செய்யணும் அதை செய்தாரு. பிரார்த்தனை செய்தாரு. தன் கைகளும் கால்களும் பலமாக்கப்பட்டது என்பதை உணர்ந்தாரு. ஒரு நாளிலே ஒரு நாள் அது நடந்தது. நடக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது எளிமையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காதா? சத்தியமா நடக்கும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. நல்ல இரவு நேரத்துல 8 மணி பதிவை கேட்டதற்கு உமக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். நடக்காத ஒரு காரியத்தை நடத்தி வைத்த எம் சாயப்பாவிற்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் காணிக்கையாக்குகிறோம். பத்மநாபன் சாய்ராமுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கேட்கும் பொழுது உண்மையிலேயே உன்னுடைய சக்தி எப்படிப்பட்டது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இனி என்னுடைய பிரச்சனைகள் உன்னுடையது, என்னுடைய கவலைகள் உன்னுடையது, என்னுடைய தோல்வியும் என்னுடைய அவமானமும் என்னுடைய வாழ்க்கையும் எனக்குன்னு தனிப்பட்ட விஷயங்கள் எது எதுவோ அது அனைத்தும் உன்னுடையது. இனி எனக்கு பாரம் இல்லை, கவலை இல்லை. என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை சந்தோஷத்தையும் நீர் இன்று இரவு பெற்று தருவதற்காக நன்றி. எனக்காக ஒவ்வொரு இரவும் என்னுடைய கர்மாவை நீ அரைத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. இந்த அருமையான அற்புதமான வேளையிலே என்னுடைய காதுகளும் என்னுடைய கண்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காகவும் என்னுடைய கைகளும் என்னுடைய கால்களும் பலமாக்கப்பட்டதற்காகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து உமது வழியில் நான் நடந்து உம்மை பெருமைப்படுத்துவேன். என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள்.
அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அவர்களுடைய தலையின் மீது கை வைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீரே அருள் புரிய வேண்டும் என் அன்பு சாயப்பாவே. நன்றி நன்றி நன்றி. பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அந்த அற்புதத்தை பெற வேண்டும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம்.